சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரை விகட சக்கரன் மைப்பதம் போற்றுவாம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கும் வெள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர் கூறு தாழ்வில்லையே தில்லையவன் ஊராகும் திருப்பெயரோ நடராஜன் எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள் நல்லதிரு கூத்தவன் நாள்தோறும் செய்கின்றான் வல்லதிரு இரு முனிவர் வல்லமைதான் வல்லமையே போதமுரு சூதமுனி புகன்றகாந்த புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளதான மேதகவன் புனலருந்தி வைய முய்ய வெய்ய துயர் பரவி என வெம்மதீர தாதவிழ் பூம்புளிர் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதினேகர் செந்தமிழதான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே. சரி இப்போ போட்டா கண்ணோட எண்ணி கண்ணோடனா இறக்கம் இல்லை கண்ணோட்டம்னு கேள்விப்பட்டீங்க இல்லை திருக்கோயிலோட வரும் அல்லவா கண்ணோட்டம்னா இறங்கு அந்த மாதிரியான இறக்கம் இல்லாத கூட்டம் அந்த அரசுல கூட்டம் என்னோரு என கண்டிலராய் உணர்வின்றி மாறி உன்னோர்களான தமியன் செல வேண்டுமென்றான் மன்னோர் அடியால் அளக்கும் தனி மாயம் இருப்பார். அதனால இந்த கூட்டங்களுக்கு தெரியாம இந்த அரசர் கூட்டங்களுடைய கண்ணுக்கு நாம் படாம இந்த தேவர்களோட போய் பேசி சைந்தனுக்கு ஆறுதல் சொல்ல வேணும்னு எண்ணினாராம். அது இரவாது. அந்த கூட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள போனா சாமானியமா அவங்க விடுவோன்னா அவரோட போராடவே சரியா இருக்கணுமே ஐந்து எண்ணி ஓங்கார மூலப்பொருளாய் ஓங்கார மூலப்பொருளாய் உயிர்தோறும் என்று நீங்காது அமரும் குமரேசனை நெஞ்சிலும் ஓங்கார மூலப்பொருளாய் இருக்கின்றவனும் எல்லா உயிரிலும் போனுமாகிய முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? புகன்னு. புகன் ஆன்மாக்குடை புகைகள் நூறு இருப்பதினாலே அவருக்கு புகன். புகையில புகை நம்ம இருதயம் புகை புகையில இருக்கிற காரணத்தினாலே அவருக்கு புகன் முருகன் குமரன் புகன் என்று முடிந்து உருவெஞ்சையிலிருந்து உணர்வென்றருள்வாய் என்பது அனுபவம். அதனாலே இப்படி உயிர்தோறும் என்று நீங்காத வரும் குமரேசன் நெஞ்சில் உண்ணி ஆங்காகுவதோர் அவன் மந்திர அன்பினோதி நீங்கா உணர் செடி காப்பவன் இருந்திருக்கான். அப்படி முருகப்பெருமானை மனத்தில் எண்ணி அந்த பெருமானுடைய மூல மந்திரத்தை செபித்தார். அது பேர் வாழ்க்கை. தாமந்தரும் மொய்குடை வீரன் சயந்த நின்னோர் ஏமந்தர் வஞ்சிரை சூழலுள் ஏகலோடும் பூமந்திகள் மெய்யுடை காவலர் துப்பு நீங்கி மாமந்திரமா வரைப்பட்டு மயங்கள் விட்டார். இப்படி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொன்ன உடனே அந்த அசுர கூட்டங்கள் எல்லாத்துக்கும் மயக்கம் வந்துச்சு. மயக்கம் வந்து நினைவு இல்லை உங்களுக்கு. நினைவு மயக்கத்தில் கண் மூடிவிட்டார்கள். என்றானவரில் புடகாப்பவர் யாரும் மையல் கொண்டார் குயிற்றப்படுமோவிய கொள்கை மேவ எல்லாம் ஓவியம் போல இருக்கிறார்கள். அந்த அந்த அசுர கூட்டம் பூரா பொம்மை போல இருக்கிறார்கள். செயலில்லை. கண்டார் ஐயோ ஏற்படை நாயகன் தானை வேந்தை கண்டார் கயந்தனோடு தேவர் கருதல் உற்றார். ஏமாந்த உணர் சிறுகாலையின் இன்னர் செய்ய நாமாண்டனர் போல் அவசத்தின் அணுகுமில்லை. மாமான்படைய அருள் செய்த நம் வள்ளல் தூதன் ஆமா இவன் என்று அகங்கொண்டார் ஆர்வமுட்டார். தேவர்கள் கண்டார்கள், அசுரர்கள் காணவில்லை. அருகிறவாக தேவர தேவரோட அசுரர்கள் தான் இருக்க. தேவர்களுக்கு தெரியுது, அசுரர்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய மந்திரம் செய்யுது. அப்படி சென்ற போது அன்னாரமரும் கலஞ்சென்று அயிலேந்து நம்பின் அந்நாயகமான் திருநாமன் நவிழ்ந்து போற்றி. அப்படி அந்த தேவ கூட்டங்களை போய் சந்திக்கும் போது முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொன்னார். யாரு? வீரவாதி.
முருகா, சரவணபவா, கார்த்திகேயா, கடப்பா இருக்கிறது தான் நம்முடைய திருநாமத்தை. அப்படி சொல்லி அந்த சயந்தனுக்கு பக்கமாக போனார். தேவேந்திரனுடைய மகன் சிரிகின்ற ஞானத்தனிநாயக செம்மல் நாமம் எரிகின்ற வேலை அமிழ் சிறியகள். முருகப்பெருமானுடைய நாமம் செடியில் புகுந்தது யாருக்கு? அப்ப என்னமா இருக்கும்? அந்த சிறைக்கடத்திலே அசுர ஊக்கத்திலே அந்த வெகுகாலமா அந்த நாமத்தை கேட்டதே கிடையாது. இப்ப முருகா என்ற நாமத்துக்கு நாமங்கள் சிறந்ததுப்பா. நாமம் சிறந்தது. நாமம்னா புரியுதா? நாமம்னா சுவாமியினுடைய மந்திரமாய் இருக்கிற அந்த பெயர் சிறந்தது. அது சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மீடி எம்மான் அவனனை ஆட்கொண்டு அடித்திடுமாயில் அவந்தனையான் பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு ஒழியான் என்று எதிர்கொள்வது என்பது அப்பறவாக. நாமம் ஏற்ற நம் ஜீவனை நாச வேண்டும். இதில் விளங்குதா உங்களுக்கு? நாமம் தான் மிகப்பெரிய. இப்போ சுவாமியை என்ன பண்ணுறோம்? சுவாமியை உருவத்தை படத்தில் பார்க்குறோம். ஆனால் அவனுடைய பெயரை மந்திரத்தை நாவிலே சொல்கிறோம், மனத்திலே உச்சரிக்கிறோம். அதனால நாமத்தினால்தான் அவனை பிடிக்க முடியும். யாரை பிடிக்க முடியும்? முருகா வந்துட்டியா? முருகான்னு கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். இப்ப சாமிக்கு நமக்கும் தொடர்பு ஒடித்து வைக்கிறது நாமம் தான். இப்போ கிடையாது. அவரு அங்கிட்டு இருந்தார், திரும்பிக்கிட்டு இருந்தாரு, நான் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தப்பா, 2 பேர்த்தையும் ஒன்றா இருந்துச்சுப்பா. எது இப்ப புரியுதா? அதனால சுவாமியினுடைய நாமம் தெரியும். நாமம் ராமாயணத்தில் ஒன்று சொல்லுவாங்க. ராமாயணத்துல ராமா ராமா ராமான்னு அனுமான் சொன்னேன். அவன் கரை போடாம ஆகாயத்துல போனேன். இவன் ராமன் கரை போட்டு நடந்து போன. நாமத்துக்கு அவ்வளவு பொறுப்புவா. ராமநாமத்துக்கு அவ்வளவு பொறுப்பு என்ன? அதுபோல நாமம் மிக பெருசு. அது உள்ள நிறைய. ஆகவே இப்படி அந்த முருகன் என்கின்ற சரவணன் என்கின்ற அந்த நாம அமுதம் போல அவனுடைய செவியிலே உண்டு. யாருடைய செவியிலே? அது சயந்தனுடைய. மறிகின்ற துன்பிற் சயந்தன் மகிழ்வீதி முன்னதி அறிகின்றலன் போல் தொழுதனன் அரகருத்தார் தாவம் பிணித்த எனும் குஞ்சி தகுவரானோர் பாவந்தரை சூழ்வது போலவை பாதுகாப்ப மாவம்படரில் இருந்தேங்கன் மருங்கினைய நீ வந்ததென்ன இனி விந்து நிகழ்த்துகிறார். அப்படி ஜெயந்தன் கேட்டான், இப்பொழுது பெரிய அசுர கூட்டங்களுக்குள்ளே தேவரியில் வந்திருக்கிறீர்களே, நீங்க யாரு, என்ன சமாச்சாரம்? ராத்திரியும் முடிவு சொல்லியிருக்கிறான். இப்போ கேட்கிறான். ஜெயந்தன் கேட்டான், முறையுணர் கேள்வி வீரன் மொழிகுவான் முதல்வன் தந்த அருமுக ஐயன் தன்பின் அடுத்துடைய அவன் தூதான். முதல்வன் தந்த அருமுக ஐயன் இருக்கிறார். முதல்வனாகி சிவபெருமான் கொடுத்த ஆறுமுகமாகிய முருகப்பெருமானுக்கு பின்னால வந்தவன் அவனுக்கு தூரனாக ஆனேன். விரல் வேடு நந்திவாரே வீரவாகு என்பேன். நந்திகணத்தில் தான், நந்திகணன் தான் இந்த நவவீரர்களாக வந்தது. உங்கள் சிறை விடும் பொருட்டு, நீ உங்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக முதல்ல போட்டார் வார்த்தை. இது இப்ப முக்கியமான வேலை. உங்கள் சிறையை நீக்கிறதுக்காக சூரனுக்கு முன்னாலே முருகன் சொல்லிய சமாசாரத்தை சொல்ல வந்திருக்கிறேன். இப்படி சொல்றாரு. என்னாலும் அவரோட இந்திரன் குமரங்கேடா சென்னியின் அமிர்துள்ளூரில் செய்தவத்தையின்ற மேலோர் அன்னதர் பின்னர் நேமி அமிர்தமும் பெற்றுண்டாங்கு முன்னுற மகிழ்ச்சி மேலும் முடிவிலா மகிழ்ச்சி வைத்தார்.
அதில் அமிர்தம் சென்னியில் இருக்கான். சென்னியில் அது மூலாதாரத்தின் முண்டல்களை காலால் கட்டி மேலே இருக்கிற சந்திரமண்டலத்தில் இருக்கிற அமிர்தத்தை உண்ணுகிற யோகிகள். அது மாதிரி அமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு பிரத்யேகம் முன்னாலேயும் அமிர்தம் வந்துச்சான். ராத்திரி முருகன் சொன்னானா அது இப்போ வீரவாதம் சொல்றாரா? இப்போ அன்னதற்பின்னர் நேமி அமிர்தமும் பெற்றுண்டாங்கு. அந்த திருப்பாடத்தில் அமிர்தத்தையும் சாப்பிட்ட மாதிரி 300 மகிழ்ச்சி மேலும் முடிவிலா மகிழ்ச்சி வைத்தார். முதலே மகிழ்ச்சியா, இப்போ அதுக்கு மேலே மகிழ்ச்சி. அந்தர முதல்வன் மைந்தர் அறைவான் ஐய துன்புர் புந்தியம் குறைவினாதர் பொருட்டினார் போந்தாய் அற்றால் இந்தவன் சிறையை நீங்கி திடரலா அகன்று யாங்கள் உயிர்ந்தனம் பவங்கள் நிறு ஊதியம் படைத்தோம். அதனாலே நீங்கள் வந்தபடியினாலே சொன்னபடியினாலே எங்களுடைய துன்பமெல்லாம் போய்விட்டது. நாங்கள் சிறப்பான ஊதியத்தை படைத்து விட்டோம், பெற்று விட்டோம் என்று ஜெயந்தன் உபசார வார்த்தைகளை சொன்னான். அதற்கு மேலே வீரவாக சொன்னார். உண்டது கடந்து கொள்வீரன் புகழுவான் சூமேல் ஒற்ற ஐந்தனை விடுத்த வேட்கை எம்பிரான் வலிதேனுமே ஆண்டுடுகின்றான். அதனால முருகனே வலிய உங்களை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறான். வலிய சாமி தான் ஆண்டு விடுகிறது. சாமி எங்கே அடியார்கள் இருக்கிறார்களோ அங்கே வந்துதான். ஏன்னா சாமி இருக்கிறதுக்கு நாம போக முடியாது. சாமி இருக்கிற இடம் நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற சாமி சாமி இருக்கிற இடம் நமக்கு தெரியுமா? நம்ம இருக்கலாம். அதனாலதான் நானே தவஞ்செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமும் சித்திக்கிஞ்ச ஒருவன் தானே எனக்கு உள்ளும் தேடி நீ ஆண்ட. சாமி தான் வருவாரு தவிர. இப்போ உலக நேயர்கள் எப்படின்னா, உலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன், ஒரு பெரிய வசதியில் இருக்கிறவன்கிட்ட ஒரு பலனை பெறணும்னா பலன் பெறுகிறவன் தான் தேடி போகும். வசதி உள்ளவனை தேடி போகும். இங்கே சாமி கிட்ட போனா அதுக்கு நேர்மாறாக சாமியே வந்து கொடுக்குறதுப்பா. நம்ம சென்று வாங்கின இந்த உலகம் இந்த பணக்காரன் அந்த பணக்காரை வந்து கொடுக்கணும். இந்த பணக்காரனுக்கு அந்த பணக்கார வித்தியாசப்பாடு. உலகத்தில் இருக்கிற பணக்காரன்கிட்ட நம்ம போய் வாங்கணும், காத்துக்கிட்டு வாங்கணும். அவன் இருந்து காத்துக்கிட்டு கொடுக்கணும். அசிபத்தில் உங்களுக்கு ஆகையினாலே இப்படி அவன் வழியை ஆண்டு கொள்ள வந்திருக்கிறார். ஆக்கம் பெறுவீர்கள், வேண்டியதெல்லாம் பெறப்போவீர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே நீங்கள் எண்ணியபடியே கொடுக்க போற. அவன் எண்ணினவர்களுக்கு எண்ணியபடியே கொடுக்கிறவன் அப்படின்னா எண்ணுகின்றவர்களுக்கு என்ன எண்ணுகிறார்களோ அதை அறிந்து கொடுக்க வல்லமையுடையவன். வாயானை மனத்தார் மனத்துண்ட கருத்தான கருத்தறிந்து வேண்டத்தக்க தெரிவுதி வேண்ட முழு அப்படிப்பட்டவன் அஞ்சார். உலமெல்லாம் கடந்த தோழில் உண்ணுதிர் உண்ணியாங்க நலமெல்லாம் வழிபட்டோருக்கு நல்லியே போனது. ரொம்ப அருமைப்பட்ட வழிபட்டவர்களுக்கு எல்லா நலங்களையும் கொடுப்போம். வழிபட்டவர்களுக்கு எல்லா நலங்களையும் கொடுப்போம். வழிபாடே நலம். அது தெரியுமா உங்களுக்கு? வழிபாடே நலம். வழிபாடுன்னா புரியுதா? மனசுல நினைக்கிறது, வாக்குல தோத்திரம் பண்றது, கையில கும்பிடுறது, கரையில வணங்குறது, அர்ச்சனை பண்றது வழிபாடு. கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலந்தான். எது நலம்? வழிபாடு. அது பெரிய புராணத்தில் நீலகண்ட நாயனர் திருநீலகண்ட நாயகத்தில் வேதியத்தில் மூது வேட்போவர் உலர்த்து வந்தார். மாதொரு பாக நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார். அந்த திருநீலகண்ட நாயனார் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் நிற்கார். வழிபடும் நலம். புரியுதா? அது அந்த பெரிய புராணத்தில் இருக்குது. திருவாசகத்தில் வழிபாடு நலம். வழிபாடே நலம். வழிபாடே நலம். வழிபாடு நன்றாக நடக்கும்படியாக ஒருவனுக்கு வாய்த்ததுன்னா அவனுக்கு நலமே தான். வழிபாடு இல்லாதவனுக்கு நலம் இல்லை. வழிபடுதலே நலம். இதெல்லாம் ரொம்ப
ரொம்ப நுட்பமான ஆழமான விஷயம். வழிபடுவதற்காக மனித பிறவி வந்தது. சிவபெருமானை மனவாக்கு காயங்களாலே வழிபாடு செய்வதற்காகவே பிறவி வந்தது. இல்லைன்னா இந்த பிறவிக்கு மதிப்பே கிடையாது. இது நாய், நதி, பேய், பன்றி, கழுதைக்கு கூட சமானமாகாது. வழிபாடு இல்லைன்னு வச்சுக்க, இது கழுதைக்கு கூட சமானம். அது திங்குது, தூங்குது, பிள்ளைய பெறுது, உடைக்குது, உண்டா இல்லையா? பிராணிகள் எல்லாமே உண்ணுது, உறங்குது, அதுவும் கல்யாணம் பண்ணுது, புள்ள ஊட்டி ஒழுங்கு வருது, எல்லா பிரகாரம் தான் செத்து போகுது. அதே மாதிரிதான் இது. இவ்வளவு உயர்ந்த பிறவியாக இருந்து வழிபாடு, சிவ வழிபாடு இல்லையானால் இது நாய்களை கூட சமானமாக. நாயேன் பல நாடும் நினைப்பின்றி மனத்து உன்னை வேயாய் திரிந்து எய்தேன். சுந்தரம். நாயேன் பல நாடும் நினைப்பின்றி, நினைக்கவில்லையானால் நாய் வேயா. சாமியை நினைக்காதவே நாய் வேயா. சுந்தரம் சொல்ற 2வது பாட்டு பார்த்து சொல்லி அடுத்த பாட்டு. நாயேன் பல நாடும் நினைப்பின்றி மனத்து உன்னை வேயாய் திரிந்தெய்தேன் பெறலாக அருள் பெற்றேன் என்று சுந்தரர். அதே மாதிரிதான் திருவாசகம். மாயனே மறிகடல் விடமுண்ட வானவா மணிகண்டத்தியம் அமுதே நாயினேன் உன்னை நினையவும் ஆற்றேன் நமச்சிவாய என்று உன்னடிபடியா பேயனாகிலும் பெருமதி காட்டாய் குறைவுளாய். சேயராகி இந்த அழகுவது அழகுவ திருப்பெருந்துறையே வீசு. ஐயோ அதெல்லாம் அது பாடிக்கிறத பார்த்தா, ஐயோ நம்ம எப்படியோ சாமி காப்பாற்றி விட்டா, நம்ம எல்லாம் எப்படியோ அவனுக்கு அடியவராக ஆக்கி நம்ம விபூதி பூசை வச்சு அவனை வழிபடும்படியா மரங்களால் அர்ச்சிக்கும்படியா நமக்கு பெரிய புத்தியை கொடுத்தாரு. ஐயோ அதுக்கு எத்தனையோ கோடிகள் உலகில் உடலை விடாம இப்படி நமக்கு புத்தியை தந்தாரு. என்ன எண்ணி பார்த்தா இவ்வளவு தெரியுமா? யாருக்கு கிடைக்கும்? அவன் திருவடியை வணங்க நினைக்க யாருக்கு கிடைக்கும்? அதனாலே வழிபாடு என்பது நலம்தான். அந்த இதை சொல்றாரு, அந்த நலத்தை உண்மையாக நலமெல்லாம் வழிபட்டோர்க்கு நல்லிய குணம். தன்னால் தலமெல்லாம் படைத்த தொல்லை சதுர்முகன் முதலாவான் ஒரு குலமெல்லாம் உண்டதென்றால் உமக்கு ஒரு குறை உண்டாம். பரமன் முதலானவர்கள் எல்லாம் முருகனாலே படைத்துக் கொண்டார்கள், படைக்கிறார்கள். உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. தேவர்கள் தேவர் வேண்ட, தேவர்கள் தேவன் வேண்ட, சிறை விடுத்து தேவர்கள் தேவன் வேண்ட, சிறை விடுத்து அயனை காத்த மூவீர முகத்து வள்ளல். தேவர்கள் தேவனாகிய சிவபெருமான் வந்து வேண்ட, அவர் வேண்டுதலுக்காக இறங்கி சிறையில் போட்டிருந்த பரமாவை விட்டவனாகி முருகன். பரமாவை சிறையில் அனுப்பிச்சிருந்தாரா? அவருக்கு அப்ப வந்து வேண்ட விட்டார் வெளியில அந்த முருகன். மூவீர முகத்து வள்ளல் முழுதரும் செய்தார். உம்பால் பாவமும் பழியும் தீங்கும் பையுளும் பரவும் எல்லாம் போவது பொருளும். அடே அப்பா, பிரம்மதேவனை சிறையில போட்டான். அவனை விடும்படியாக சிவபெருமான் வந்து சொல்ல, வெளியில விட்டவனாகிய முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்வதற்காக வந்துட்டான். அருள் செய்வதற்காகவே வந்துட்டான். துஷ்ட நிக்கிரகம் சித்த பரிபாலம். துஷ்டர்களாகிய அரக்கர்களை நிக்கிரகம் பண்ணவும், உங்களை பரிபாலனம் பண்ணவும். இந்த வார்த்தை கேட்டீங்களா? துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலம். சிஸ்டர்னா பக்தர்கள், சிஸ்டர்னா பொல்லாதவர்கள், சிஸ்டர்னா நல்லது. துஷ்ட நிக்கிரகம் சித்த பரிபாலம். பொல்லாதவர்களை அழிப்பது, நல்லவர்களை காப்பது. சமணர்களை அழிப்பது, செய்வர்களை காப்பது. அப்படி ஒரு அளவு தான் நினைச்சு பார்த்தீங்கன்னா ருஷியா தான் இருக்கு. ஆகையினாலே அவன் முழுவதும் உங்களுக்கு அருள் செய்தி வந்துட்டான். இப்ப உங்களிடத்துல பாவம் பழி தீங்கு பையுள் வருத்தான் இன்னும் என்னென்ன கெடுதல் இருக்கிற அத்தனையும் போறது பொருளா அவனே வந்த போது. சூரியன் புறப்பட்டானா இருள் போறது பெருசான். சூரியன் புறப்பட்டான்னு வச்சுக்கப்பா, இருள் அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். நானும் ரொம்ப நாளா இருந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ற அழகா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வேணா, எனக்கு இவ்வளவு ருசியா தெரியுதுங்க.
காட்டு. எத்தனையோ விட சொல்லியிருக்கிறேன். மூவிரு முகத்து, அது வார்த்தையை போடுறாரு வள்ளல். மூவிரு முகத்து வள்ளல். வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக இருப்பவன் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல். அருணகிரிநாதர் சொல்லுவாரு, சிவபெருமான் வள்ளல், சிவபெருமான் வள்ளல். அந்த வள்ளல் முருகனை கும்பிடுறார். வள்ளலோடு ஞான கலகோன் வள்ளி மணவாள கோயில். அப்படி மூவிரு முகத்து வள்ளல் முழுதரு செய்தார் முன்பால் பாவமும் பணியும் தீங்கும் பையுளும் பருவம் எல்லாம் போவது பொருளோ தோற்ற புணரியும் பிழைத்தீரன்று. தோற்ற புணரியாகிய பிறவி கடலும் உங்களுக்கு இல்லாமல் போச்சு. பிறவி கடல் வற்றி போச்சு. தோற்ற புணரியும் படைப்பு சீர் செய்த கமலத்தோரை சிறை செய்து, கமலத்தோனாகிய பரமாவை சிறை செய்து விசிம்பினோடும் பால் செய்த உயிரை செய்த பரஞ்சுடன் உண்மையெல்லாம் சூர் செய்த சிறையின் நீக்க தொடர்ந்து இவன் உற்றான் என்றால், அலை உலகம் படைக்கிறவனாகிய பரமாவை சிறையில் போட்டுட்டு உலகத்தை எல்லாம் படைத்தவனாகிய முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் செய்ய வந்திருக்கிறாருன்னா இன்னும் இதை விட என்ன வேணும்? சூர் செய்த சிறையின் நீக்கத்தோட என்றால் நீர் செய்த தவத்தை யாரே செய்தனர் நினைத்துட்டார். உங்கள் சிறையை நீக்குவதற்கு வள்ளலாகிய முருகப்பெருமானை வந்திருக்கிறார் என்றால் உங்கள் தவத்தை சொல்லி முடியும். சங்கையில் பவங்களாற்றும் தானவ தெரிந்த மூதூர் இங்கினன் அறிஞர் செல்லார் அருளினால் யான் அங்கனம் படர்வோர் என்ன அகமலிந்துற்றேன் என்று உங்களை எதிர்தலால் உலப்பிலோ உகை ஊற்றேன். இந்த அசுரர்கள்லாம் இருக்கிற ஊருக்குள்ள வர்றதான்னு கூட நான் நினைச்சேன். பொல்லாத இருக்கிற ஊருக்குள்ள போகக்கூடாதுல்ல. அதன் பிறகு அகையால அருளினாலே இங்கே வந்தேன். இப்போ உங்களை கண்டதுனால எனக்கு அதிகமான மகிழ்ச்சி வந்தது அப்படின்னு வீரவாகதேவர் சொன்னார். என்றது மகிழ்ச்சி இந்திரன் மதலை யாங்கள் வந்தலைப்படும் போனார் மற்றமை பயந்தோர் அன்போடு அன்பு தொட்டு இந்துதார் ஆற்றிய செயலும் அற்றால் ஒன்றிய பயன் யாவும் ஒரே மதி ஐயோ என்றான். அதனாலே சைந்தன் கேட்டான், நாங்கள் சிறையில் வருவதற்கு முந்தையே என்னுடைய அப்பா அம்மா வெளியிலே காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணுகிறார்கள் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. அதன் பிறகு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல போகணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு சிறையிலுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே டிவி கிடையாது, சிறையில் செல்போன் கிடையாது, டிவியும் கிடையாது, தினமலரும் தினத்தஞ்சியும் ஒன்றும் கிடையாது. என்னமோ தெரியுது எல்லாம் தடை பண்ணிவிட்டேன். ஐஸ்வரம் கதை நல்லா இருக்குல்ல சொல்ல. வீரனங்கதனை கேளா விண்ணவர் கோமான் சொன்னால் ஆரணங்குடனே காளி அடைந்ததை எழுவாயா. அப்படி கேட்ட உடனே வீரவாகதேவர் இந்திரனும் இந்திராணியும் மறைந்து சீர்காழியிலே ஊழியிலிருந்து மூன்றில் யுகமாகிலிருந்து சிவபூசை பண்ணியது. அப்புறம் அதற்கு மழை இல்லாமல் போய் காவிரி வந்ததிலிருந்து சகலமான வரலாற்றையும் தெளிவாக சொன்னார் வீரவாகதேவர். காரிய நிகழ்ச்சி எல்லாம் கடிதீர் களையும். மேதகு தடந்தோல் வீரன் விண்ணவர் ஓமாஞ்சியை ஓதவன் சயந்தன் கேளா உரை செய்வான். அன்னை தன்னை தாகையை அடிகள் தன்னை தன்முக தனிவேற்றங்கே ஆதியை இருந்தாலுக்கு ஐயன் சொன்ன உடனே இப்போ எங்கள் அப்பா அம்மாவை நேராக பார்த்த மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவை நேராக பார்த்த மாதிரி இருக்குது. முருகப்பெருவாரை நேராக பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் வார்த்தை இருக்குது. ஐயோ அதென்ன சொல்லி முடியுமா? மகிழ்ச்சியை சொல்லி முடியாது. இப்போ இறைதர அமரர் நம்மோடு இந்திரன் முதல்வன் தன்னை அறிவரில் அறிவன் கண்ணுற்று அறுமுகம் படைத்த அண்ணல் மறையிட வதிந்த நுங்கள் வஞ்சிரை மாற்றும் வைகள் சிறிதுவன் இருத்திருந்து பின்னறிந்து புகின்றான். தன்னிகர் இன்றி மேலாய் தற்பர ஒளியாய் யாரும் உன்னரும் பரமாய் இந்த ஒருவனே முகங்களார். சன்மானம் இல்லாதவனாய் தற்பரமாய் தனக்கு மேலே யாரும் இல்லாதவனாய்
ஒளியாக இருந்தவன், சோதிமயமாக இருந்தவன், உண்ணுதற்கு அரிதாக இருந்தவன் ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஒரு பெயரும் எய்தி யாவரும் காணவிட்டார். ஐயோ, பாட்டுன்னா பாட்டு. அருவம் உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதிப்படம் அது ஒரு நீதியாக கருணை ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிருந்தும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகம் உயர்வது அல்லவா? அது இங்கே சொல்றாரு. இந்த தன்னிகர் இன்றி அவன் சமானமாக யாரும் இல்லாதவனாய், அவனுக்கு மேலே யாரும் இல்லாதவன், அவனுக்கு ஒப்பும் இல்லை உயர்வும் இல்லை, அவனுக்கு ஒப்பானவர்களும் இல்லை. அப்படிப்பட்டவன் தான் ஒளியாய் இருந்தவன் ஒருவனே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னும் ஒரு பெயரும் எய்தி அவரும் காலம். பங்கைய முகங்களாரும் பன்னிரு புயமும் கொண்டே எங்கடம் பெருமான் போன்ற ஏது மட்டும். இப்படி ஆறுமுகத்தோடும் 12 திருக்கரங்களோடும் எங்கள் பெருமான் இப்படி திருமேனி கொண்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? எதற்காக வந்தான் தெரியுமா? செங்கன்மால் உந்தி பூத்தொன் சிறுமை. செங்கன்மாலாகிய திருமாலினுடைய சிறுமையையும் அவனுடைய உந்தியில வந்தவனாகிய பிரமதேவனுடைய சிறுமையையும் மகவானாகிய உன்னுடைய அப்பாவாய் இந்திரனுடைய துன்பத்தையும் மற்ற தேவனுடைய துன்பத்தையும் உங்கள் சிறையை நீக்கி உலகலாம் காப்பதற்காக வந்தார். சிறுவிதி வேள்வி நன்னி தீயவின் உகர்ந்த பாவம். சிறுவிதியாகிய தக்கனுடைய வெள்ளியிலே போய் பாயாசம் சாப்பிட்ட பாவம். பாயாசம்னா சாப்பிட்டு கொள்ளாமா? பாயாசம் இருக்குன்னேன் கொடுக்கறவன் எப்படிப்பட்டது? பாயாசம் இருக்குன்னேன். பாயாசம் யார் கொடுத்தாலும் இருக்கும், யார் கொடுத்தாலும் இருக்கும். எப்படிப்பட்ட மனசோட கொடுக்குறாங்கிறது, யாரு கொடுக்குறாங்கிறது. ஐயோ, உணவு எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாதுப்பா. நல்லா விளங்குதா? ரொம்ப பொல்லாத கொடுத்தானா பாயாசத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறானு? பாயாசம் தான் அதுக்குள்ள என்ன வச்சானு. அதனால பாயாசம்னா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ இந்த தேவரெல்லாம் தக்கன் வெளியில போய் பாயாசம்னு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டது விஷம். தக்கன் கொடுத்த பாயாசம் விஷமா போச்சு. சிறுவிதி வேள்வி தண்ணில் தீயவி. அது என்ன சொல்றீவா? அவினா இந்த வேள்வியிலே யாகம் பண்றோம்ல, சிவாக அப்படின்னு அக்னியில நெய் முதலானதுல அவுது கொடுக்குறோம்ல, அதுக்கு அதின்னு அதி என்று அதுக்கு பெயரு. அந்த அதி இப்ப என்ன ஆச்சுன்னா தக்கன் வெளி வந்து தீயவிதான். தீயது சிறுவிதி வேள்வி தண்ணில் தீயவி நுகர்ந்த பாவம் முறைதனில் வீரன் செத்த முற்றவும் முடிந்தது. அவனுடைய வெளியிலே அவனுடைய உபசாரத்தை பெற்று அவனுடைய உணவை சாப்பிட்ட பாவம். உணவை சாப்பிட்டதனால வந்த பாவம். உணவை சாப்பிட்டதனால பாதி வீட்டில் சாப்பிட்டா பாவம், புண்ணியமா வீட்டில் சாப்பிட்டா புண்ணியம். நல்ல வருதா? அதனால எல்லா இடத்துலையும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் வேணும்னு சொல்லக்கூடாது. சாக்கிரதையா சாப்பிடணும். புரியுதா? நாங்கள் ஒரு 4-5 பேர் முதல்ல தீட்சை வாங்கினோம். தீட்சை வாங்கிட்டு அப்புறம் திருச்சிக்கு போனோம். திருச்சியில் அந்த செய்தித்தாள் வேலை மாதம் ஒரு நாள் வந்து குருநாதர் திருவாரூர் எழுதிட்டு இருந்தார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் திருவாரூர் சொல்லிட்டு அந்த முருகன் செட்டியார் வீட்டில் பாத்திரக்கடை முருகன் செட்டியார் வீட்டில் தங்குவார். அங்கே அவருக்கு திருவமுது கொடுப்பாரு. அன்னைக்கு நாங்கள் உடனே சொற்பொழி முடிஞ்ச உட்பாடு போனோம். இங்கே போகிறப்ப கொஞ்சம் நேரம் ஆகி போய் சொற்பொழி பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டை உட்காந்துருந்தார். அங்கே போனோம் ஒரு 4-5 பேர். போகும்போதே டிஃபன் சாப்பிட்டு போயிட்டோம் கடையில். அங்கே போன உடனே அந்த செட்டியார் கொஞ்சம் சொன்னார், அதுக்கு மேலே சாப்பிடுங்கன்னாரு. என் கூட வந்திருந்தவங்க ஒன்றும் பேசலை. அவர் சொன்னது நான் சொன்னேன், நாங்கள் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோமுங்க, இருந்தாலும் உங்கள் வீட்டில் சாப்பிட்றது புண்ணியம், அதனால ஏதாவது கொஞ்சம் கொடுங்கண்ணே. உடனே எங்கள் குருடாங்க ரொம்ப ஒரு பொப்பான ஆளுங்க. பெரியவர் உனக்கு தெரியுமா? தெரியாது.
அப்படின்னு நான் சொன்ன உடனே என்னை காட்டி ரொம்ப நுட்பமான ஆளுங்க அப்படின்னு அது சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வேண்டாம்னு தடுக்கப்படாது. இவங்க வீட்டில் சாப்பிட்டா புண்ணியம். இப்போ 1971 சொல்கிறேன், 1971 உங்கள் வீட்டில் சாப்பிட்டா புண்ணியம், அதனால ஏதாவது கொஞ்சம் கொடுங்கன்னு. புரியுதா? அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப நுட்பமான ஆளுங்க. இதெல்லாம் சிவதர்மத்திரத்தில் சொல்லுது. இன்னார் வீட்டில் சாப்பிடணும், இன்னார் வீட்டில் சாப்பிட வச்சு. இப்போ தக்க வீட்டில் சாப்பிட்டதுனால தானே இப்போ கந்த வராங்க. அது ரொம்ப நல்லா சொல்றாரு இந்த இடத்துல. சிறு விதி வேள்வி தண்ணி நன்னி தீயவி நுகர்ந்த பாவம். தீய உணவை தீய அவிய நுகர்ந்த பாவம். முறைதனில் வீரன் செத்து முடிந்தது. ஐயோ, முறையாக வந்து வீரபத்திர தேவர் தண்டித்தார் அல்லவா அந்த வேள்வியில வந்து அவர் தண்டிச்சு அந்த பாவம் செய்யல. ஐயோ பாபு, வெகு பேருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாதுப்பா, வெகு பேருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. தக்கனது நீர்வேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்க விதா தாவினோடும் விதி வழியே தண்டித்த விமலம் போய் திருமுக தேவாரம் வித்தாது தேவாரம் ஞானம். தக்கனது பெரு வேள்வி, வெளியினா சின்ன வேள்வியா? தக்கனது விருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்கவிதா தாவினோடும் விதிவழியே தண்டித்த வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டப்படி தண்டித்தார். சட்டப்படி தண்டனைக்குள்ளாவார்னு ஒரு காலில் விதிவழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொழுவதற்கு கதலிகம் உயர்தங்கன் குகைகொள் சோலை முக்கணியின் சாரொலிகி சேருலரா நீழ்வயல் சொல் முதுகுன்றமே என்பது ஞானம் தேவா. புரியுதா? பாட்டெல்லாம் நிறைய கேட்கணும், இசையோட பாட்டெல்லாம் ஆசையா இருக்கணும். நீங்க எதுல கேட்கறதுல இந்த பாட்டையும் பேச்சையும் கேட்கறதுல ஆசையா இருக்கணும், ரொம்ப ஆசையா இருக்கணும். நான் கூட இதில் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்வார். உண்டுதானே? சிவனுக்கு யாராவது ஆசை உள்ளவர் சிவனை யாராவது சொல்லுவாங்களா? ஆறு தோல்வி சொன்னதே கிடையாது. ஆசை இல்லாதவங்க ஒரு மனு வேண்டாமல் இல்லாதவங்க ஆசை இல்லாத அப்படின்னா மனுஷனுக்காக சொல்லுவாங்க, மற்ற சாமிகளை சொல்லுவாங்க, பரமாவுக்கு ஆசை, விஷ்ணுவுக்கு ஆசை, மற்றவங்க. ஆனால் சிவனுக்கு ஆசை உண்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கப்பா, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் தான் உண்டுன்னு சொல்லிட்டு. சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்லுவார். தேசத்தில் பெரியோடு உண்மை அல்ல. ஏது உண்மை அல்ல? ஆசை இல்லைன்னு சொல்றது உண்மை அல்ல. சிவனுக்கு பேராசை அதிகம். அம்மா ஆசையிலே பேராசை. திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. இதுல ஆசை திருமுறையை கேட்க. அப்ப ஆசை இருந்தாலும் கேட்பாங்க. ஆசை இல்லைன்னா ராத்திரில தூது போவானா, மண்ணு சுமப்பானா? பாட்டுல ஆசை இல்லைன்னு வச்சுக்கப்பா, தூது போவான ராத்திரியில பெருமையெல்லாம் ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டு மொட்டை நான் போய் மண்ணு சுமப்பான? ஒழுங்கா சுமக்கலைன்னா கூட சும்மாச்சாரு பேராகி முடிச்சிருந்தோம். சிவனுக்கு ஆசை இல்லை என்று சொல்லுவார். தேசத்தில் பெரியோரு உண்மை அல்ல. சிவனுக்கு பேராசை அதிகம். அம்மா திருமுறையை கேட்பதிலே அவனுக்கு ஆசை. புவனத்தில் நமக்கெல்லாம் பொருளில் ஆசை. புண்ணியானாம் வாதவூர் முனிவனுக்கு சிவனுடைய அருளிலே ஆசை என்று செப்பியனான் வாசகம்தான் ஆசைப்பட்டு அப்படின்னு ஆசைப்பட்ட பற்றி ஒரு விளக்கம், ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நூல் இன்னும் எனக்கு அதிசயமா தெரியுது. நான் பாடினேன்னு சொல்ல, இன்னுமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பாட்டு அமைஞ்சது பகவான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதிசயமா பல துறையில் பாடிக்கிறேன். யமக கட்டளை கலித்துறை, கலிவிருத்த, அம்மானே, அகவல், இப்படி பல துறையில் பாடிக்கிறேன். இதை படித்து பாருங்க. அப்பா பாப்பா வேற அகவல். ஆகையினாலே இப்படி சிவபெருமான் அந்த ஆசையினால தேவர்கள் என்று வீரபத்திர தேவரால் தண்டிக்கப்பட்டு அந்த பாவம் செய்யலையா சொல்றாரு. முறைதனில் வீரன் சென்று முற்றவும் முடிந்ததில்லை. பாவம் சுத்தமா தெரியல, மிச்சம் குறை சில இருந்த ஆற்றால் கூடியது உமக்கு துன்பம். அதனால சிறையில் கிடக்குது.
அருமுக பெருமானந்தி யாரிது நீக்கற்பார். முருகப்பெருமானை தவிர யாராவது இந்த சிலையை நீக்க முடியுமா? தாட்கொண்ட கமலமன்ன சண்முகத்து எந்தை வேளார் நாட்கொண்ட கிரியினோடு தாரகர் தாட்கொண்ட கிரியினோடு தாரகர் கடந்த பூசல் தோற்கொண்ட மதுரை சார்ந்த சூர்முதல் களைய முன்னம் நாட்கொண்ட தன்மையன்றோ நரை கொண்ட அலங்கல் தோளாய். அதில் தாரகனையும் கிரவுஞ்சமலையும் காலி பண்ணிட்டாரு. கால் உட குடித்து கூட்டி கார்முகம் துப்பை ஓர் செங்கோலினு குண்டியாற்றா குனிப்பிலா உணரையாரும் மாலினுக்கு அரிதா அண்ணல் மாமகன் கரத்தில் கொண்ட வேலினுக்கு இறக்கதில்லை விடுப்பது மிகையதன்றே. அதனாலே வேலாயுதத்தை விட்டானா ஒரு நொடியிலே எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அதனால வாரிதி ஏழும் எண்ணில் வரைகளும் பருவம் கொண்ட பார்வன் உலகிலும் படைத்தவர்கள் அட்டையாவும் ஓரிரை முன்னா அட்டே உண்டிடும் ஒருவன் செவ்வேல் சூரனை அவுணருடன் தொலைப்பதொரு விளையாட்டம்மா. அந்த வேலுக்கு சூரன் முதலான அசுரெல்லாம் அடிக்கிறது விளையாட்டு. வேலுக்கு அது ஒன்றும் பெருசு இல்லை. நீங்கள் வேலை பற்றி தெரியுமா? வேலு மாதிரி சிறப்புடைய ஆயுதம் முருகப்பெருமான் வேலு இருக்கிற வேலாயுதம் இருக்கே, அதனுடைய பெருமை சொல்லி. அதுக்கு என்ன தொழில் தெரியுமா? வெல்லுவது தான் தொழில். வெல்லுவது வேல். வெல்லுவது வெல் என்பதுதான் வெல் என்பதுதான் வேல் என நீண்டது. புரியுதா? தோல்வியே தெரியாது இந்த வேலாயுதத்துக்கு. நீங்க போய் ஒன்றும் முடியலை அப்படின்னு எல்லாம் வளர்க்குற. அப்ப வேலை பத்தி எப்படி சொல்றேன் பார்த்தியா? வேலுக்கு என்ன தொழில் தெரியுமா? வெல்லுவது. அதனால வெற்றி வேல். வெற்றி வேலாயுத பெருமாள். வெற்றி தானே தவிர தோல்வியே எனக்கு தெரியாது. தெரியாது. நீ பின்னாடி இந்த யுத்த காலத்தில் பார்க்கணும் இந்த வேலாயுதம் அஞ்சிக்கிற வேலைய. ஐயோ ஒரு நொடியில அது வெங்காள கண்டகை சூலமும் திருமாயும் வெற்றிவது சுடராளியும் விபுதபதி புருஷமும் சூரன் குலங்கல்லி வெல்லாவன கருதியே சங்கிராம நீசையில் தருளன தேவரும் சதுர்முகன் நின்றப்ப சைலமுடு சைலம்னா அந்த கரவுஞ்ச மலை சைலமுடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்டது என்பார் வேல் விருந்தது. வேல் அளவு இல்லாத பெருமையுடையது பா வேல். அதனாலே சூரமரி அளக்கருவையும் சூரபன்மாவின் மார்பில் இருவிடர் எக்க வீசி இருவிட வாக்கினல்லால் சிறையொளி நீலீலாவை தேற்றியும் பொருணதையும் அறநெறி தூக்கி ஒற்ற அடியனை விடுத்தான் ஐயன். அதனாலே வேலாயத்தை விட்டாலே எல்லாம் செஞ்சுட்டு வந்துடும். வேலாயத்தை அங்கேருந்து விட்டானாலே எல்லாம் செஞ்சுட்டு வந்துடும். அவன் அறநெறி தர்மத்தை கருதி உடனே போய் அவனை கொல்லப்படாது, அவனுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா, அதன் பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு விட்டனா விட்டுருக்கேன். ஆளுடை முதல்வன் மாற்ற அவனது கரைவன் முன் போய் கேளிதன் உரைப்பன் அற்றே சென்ன கிடைத்தினும் கடனாக கொள்ளான் மீளுவன் புகுந்ததெல்லாம் விளம்புவன் வினைவி எங்கன் நாளை வந்து வரையெல்லாம் நாமர முடிப்பன் திங்காண்டி. அதனால இப்போ நான் முருகப்பெருமான் சொன்ன அந்த செய்தியை போய் சூரனுக்கு முன்னாலே சொல்லுவேன். அவன் கேட்க மாட்டேன். மாலைக்கு முருகன் வந்துடுவேன், வேலை விடுவேன், எல்லாம் காலி பண்ணிடுவேன், உங்களை காப்பாற்றுவேன். நீண்டவன் தனக்கு எட்டா இது எப்படி? நீண்டவனுக்கு கட்டணும் இல்லை. இப்போ குட்டையா இருக்கிறவனுக்கு கட்டாது, இப்போ நீண்டவனுக்கு கட்டணும். நீண்டவனுக்கும் எட்டாதவன் சொல்லுவான் திருவாசகம். நீண்டமாலும் அயனுவன் நீண்டது. இவன் நீண்ட வந்த அவனை விட எத்தனையோ கோடி மடங்கு நீண்டவன் சொல்லுவான். ரொம்ப அழகா இருக்குல்ல? இவன் மூலகத்தையும் அளக்க நீண்டவன் தான். மாவலிகையிலே 3 அடி முன்னு வாங்கிக்கிட்டு உலகத்தையும் அளக்க திருவுக்கரமாவதாரு எடுத்து பூமியை ஒரு அடியா ஆகாயத்தை ஒரு அடியா அளந்தவன் தான். அப்படிப்பட்டவன் தான். அது இல்லைன்னு சொல்லலை யாரு? திருமால். ஆனா அவனுக்கு எட்டாமல் நீண்டவன் சொல்லுவான். எல்லாம் புரியுதா? நீண்டமாலும் அயம்பதுவன் நீண்ட நிற்பன் திருவாசகம். நெருப்ப அங்க முடியாது, நீண்ட நிற்பு. அது நீண்டவன் தனக்கு எட்டா நெடியதோர் குமரன் செவ்வில் ஆண்டிருந்தீருக்கு அவுணர் யாவரையும் கொள்ளும் பாண்டிலன் தேர்மேற்கொண்டு படை உரம் காத்து சூளை ஈண்டு வந்து அறுதலன்னார் திருவுமூராடல் இருந்தே. அது அங்கிருந்துகிட்டே கைலாயத்திலிருந்தே வேலை விட்டான்னா போதும். அது இப்படி சேனைகளை கூட்டிக்கிட்டு எங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இப்படிலாம் வந்து ஒரு போர் செய்கிறாருன்னா அது ஒரு விளையாட்டுக்காக வந்துருக்கிறேன்.
ஈரெண்டு இருமூன்றாக இரும்பகலிடையே ஈரிரண்டு இருமூன்று ஈரிரண்டு நாளா இருமூணு ஆறா 10 நாளையில் ஈரிரண்டு இருமூன்றாக இரும்பகலிடையே எங்கோ நாடிரன் சமரம் மூட்டி அவுணர்தம் அணிகந்தன்னை சூரோடு முடித்து நம்மை துயர்ச்சிறை தொடர்ச்சி நீக்கி பேரின் சிறப்பு நல்கும் பரவுண்டு நினைகள் முடியும். 10 நாளையிலே வருவான். அவனை கூட்டத்தை எல்லாம் காலி பண்ணுவான். உங்கள் சிறையை நீக்குவான். இதுதான் முடியும் என்று இவை பலவும் வீரன் இமையவர் குழாத்தினோடும் குன்றறி பகைங்கன் மைந்தன் உணர்தர கூறலோடு நந்தன் உவகை பூத்து நாமவேல் நம்பியாற்ற வென்றி விற்றிடுக வென்றே வீற்று வீற்றாய் சொல் வேல் வெற்றி வேல் வாழ்க போறாங்க. வெற்றி வேல் வாழ்க. எல்லாரும் ஆட்சி கூறினார்கள். எண்டரு ஆதி ஊறி இந்திரன் திறந்து வைந்தன் அண்டரோட அங்க எப்பி குப்பி அடியறியன் தன்மையெல்லாம் கண்டனை சாதை கேட்ப கழுவி. இப்போ நான் இருக்கிற இந்த முறையெல்லாம் எல்லாம் பார்த்தேன். சமாச்சாரத்தில் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு. இந்த அப்பா மேல அம்மா மேல இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு பாருங்க இந்த பிள்ளைக்கு. இதெல்லாம் காட்டாரு கட்சி இந்த முறையில் அப்பா அம்மா கிட்ட இவ்வளவு பாசம் இருக்குது. அப்பா அம்மா கிட்ட பாசம் பற்றி வர்றது சாமானியம் அல்லப்பா. அன்னை இன்பதாவும் தானே. இவன் நீ உள்ளம் கொண்டது முடிக்க போதி குறைகடல் குமரவன்றான் வயந்தகள் வடலையங்கள் மற்றவர் தம்மை நீங்கி கயந்த காவலோர் புதன் கருத்தின் மாலை கட்டி அப்புறம் இந்த மயங்கி கிடந்த ராட்சத கூட்டத்தெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உணர்வு உண்டாகும்படியாக செஞ்சுட்டு. ஏன்னா அவன் டூட்டியில் சரியாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கட்டும் பாவத்தை அவனை எல்லாம் மயக்கத்தை தீக்கி தெரிய வச்சு விட்டு அப்புறம் விட்டார். சயந்தனை சுற்றி முன்போல் தடைமுறை 9 விட்டார். இப்படி சயந்தனை தேய்ச்சி விட்டு அதற்கு மேலே அவை பூகுபடலாம் சூரனுடைய சபைக்கு போறாரு. அது வீரவாள். இது பெரிய உச்சகட்டமான அது சூரன் சபையிலே போய் சூரனுக்கு முன்னாலே ரத்தனசிம்மாதனத்தில் உட்கார்ந்து அவன்கிட்ட பேசுறது. புரியுதா? சூரபத்மனுக்கு முன்னாலே போவதே சாமானியம் அல்ல. போய் அவனுக்கு முன்னாலே சிம்மாதனத்தில் உட்கார்ந்துட்டு பேசுறது. ரத்தன சிம்மாதனத்தில் சூதனா போனவப்பா நீங்க எந்த புராணத்திலையும் பார்க்க முடியாது. சூதனா போறவன் எப்படி நின்று பேசணும்? சூதனா போற செய்தி கொண்டுகிட்டு போறவன் சின்னவன், செய்தி அங்க கேட்க இருக்கிறவன் பெரிய. ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு தூது விடுவான். ஆனா சூதனா போனவே அங்க இருக்கிற பேரரசனாக இருக்கிற அந்த சூரபத்மனுக்கு முன்னாலே அவனுக்கு முன்னாலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசும். இந்த மாதிரி கதை எந்த நூல்லையும் கிடையாது. என்ன மணி அதனால இப்படி எல்லாம் இது விட அருமையா தெரியுது. சந்தனை தேர்த்து விடல. அடுத்தாப்புல அவை புகுவடலை வருது. அவை புகுவடலம்னா தான் சூரன் சபைக்கு வரும். மடந்தையு விரிந்திடு வாசவன் முகன் அடைந்திடு சிறைக்கள அகன்று வானெறி நடந்தனன் அவுணர்வோன் அன்னுகோ நகர் இடந்தரு கிடங்கரை இகந்து போயினான். அப்படி ஆகாய வழியாக சென்றாரு. அளவில்லாத அங்கே சிறப்புகள், மாடங்கள், கூடங்கள், சாலைகள், சோலைகள், சித்திரங்கள், மண்டபங்கள், மாளிகை, சூழிகை, கோபுரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாரு. எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உள்ளே போகிறாரு. அவன் சூரன் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு மேலே சூரனுக்கு முன்னால் போகிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது, என்ன பண்ணுகிறாரு, எப்படி அங்கே பேசுகிறாருங்கிறத பற்றி அடுத்த வாரத்தில் திருவருளால் சந்திக்கலாம். அதெல்லாம் தவறாமல் வந்தவங்களாவது தவறாமல் வாங்க. உங்களுக்கு சிநேகத்தை ஒருத்தர் சொல்லுங்க. சொன்னா தர்மம் எனக்கு புரியுதா? இப்போ இதில் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் செலவில்லை. அருணகிரிநாதர் கூட சொல்கிறாரு, கிழியும்படி குன்றறிந்தோன் கை கேட்டுருகி பிரபஞ்சமலை கிழியும்படியாக வேலாயுத்த விட்டவராகிய முருகப்பெருமானுடைய கலியை கேட்டுட்டு வேற இந்த நம்ம போல செத்து பிறக்கிற சாமி கதையை கேட்காதீங்கிறார். கிளியும்படி குன்றறிந்தோன் கவி கேட்டுரி இழியங்கவி கற்றிடாது பிரி எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூட்டுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரியும் மறந்தவற்றை சொல்லுங்க மறந்தவங்களுக்கு சொல்லுங்கிறார். யாரு? அதனால அப்படி
உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு சொல்லுங்க, கேளுங்க. ஏன்னா மெனக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த மெனக்கிறதுக்கு பணம் பிரயோஜனம் இல்லை, நல்லவா ஒரு 10 பேர் கேட்டாக அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை வழங்குதா. அவை நிறைய புரி அவை பூகுபடலம் சொல்லணும், அவை பூகுபடலம் சொல்லணும். கருப்பத்தூரி பெறவாதே கணக்கப்பாடு துழலாதே திருப்பொற்பாத தருவோதி சிறக்கப்பாலே தருள்வாயே பரப்பற்றாறு புரியோனே பரத்தப்பாலு கணியோனே திருக்கை சேவர் கூடியோனே ஜெகத்திற்கோதி பெருமாளே வான்முகில் வளாது வைக மலி வளர்ந்துறக்க வண்ணன் போன் முறையாது செய்ய குறைகிறாது உங்கள் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நட்டவள் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் இல்ல நம பார்வதி பதையே.